லால் கிதாப் என்கிற வடமொழி புத்தகம், உருது மொழி புத்தகம். இதிலே பரிகாரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிர திசை நடப்பவர்கள் அல்லது சுக்கிரன் சாரம் பரணி பூரம் பூராடத்திலிருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும்போது அதிலே நடக்கக்கூடிய துர்பலன்கள், கெட்ட பலன்களிலிருந்து எவ்வாறு வெளியே வருவது? சுக்கிர திசைக்கு நாம் கோயில் பிரீதி நிறையா பண்ணுறோம். லால் கிதாபில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, நீல நிற மலர்கள், இந்த சங்கு புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்குங்க, பூ இருக்கும், ஒரு கொடி மாதிரி வரும், அது நீல கலரில் பூக்கும். இல்லை வேறு ஏதோ நீலோத்பலம்ன்ற மலர் இருக்குது, சின்ன சின்ன பூவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த நீல நிற மலர்களை பறித்து 3 முறை தலையை சுற்றி சாக்கடை நீரிலே எரிந்து விட வேண்டும். இதுக்கு மட்டும் சுக்கிரனுக்கு மட்டும் கழிவுப் பொருள்களை சுக்கிரன் குறிப்பிட்ட காரணத்தினாலே சாக்கடை தண்ணீரிலே நீங்கள் ஆறெல்லாம் தேடி போக வேண்டியது இல்லைங்க. உங்கள் வீட்டு வாசல்லே சாக்கடை பக்கத்துலேயே ஓடுங்க. ஏதோ ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாங்க, ஒரே ஒரு சங்கு புஷ்பம் நீல நிற மலரை பறித்து தலையை சுற்றி இந்த மாதிரி அந்த திசை முழுவதுமே நீங்கள் செய்துவிட்டு வரும்போது சாக்கடையில் எரிந்து விட்டால் நிச்சயமாக அன்றைய பொழுது சுப பொழுதாக கழியும். நீங்கள் அந்த சுக்கிர திசை நடக்கும்பொழுது அந்த பாதக ஆதிபத்தியம் அல்லது கெடுபலன் ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய சுக்கிரன் திசை நடத்தும் போது நிறைய சோதனைகளே தருவார். அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த நீல நிற மரங்களை சாக்கடையில் எரிந்து பாருங்கள், மிகச்சிறப்பாக இது வேலை செய்யும். இது லால் கிதாப் பரிகாரம், 100க்கு 100 வாழ்வியல் பரிகாரம். இதை செய்து வெற்றி அடையலாம்.